நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் உங்களை அசிங்கப்படுத்தலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அசிங்கமாக உங்களை பற்றி பேசி அவமானப்படுத்த. நான் சொல்கிறேன், ஒரு டைம் வருது, யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் கனப்படுத்த போகிறார். உங்களை வேணும்னுக்கே அவாய்ட் பண்ண ஆட்கள், உங்களை அலட்சியப்படுத்தினவங்க செப்ப சொல்லுவாங்க, இன்னும் உங்கள் காடி எவ்வளோ பழைய காடியாக இருக்குது, ஓட்ட காடியாக இருக்குன்ட்டு இவங்க முன்னுக்கெல்லாம் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். வீட்டுக்கு வந்து என்ன அங்கெல்லாம் தண்ணி ஊற்றுது, இன்னும் வீடு செய்து காசு இல்லையா அவ்வளோ கேட்பாங்க. அவங்க முன்னுக்கு கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். அதெல்லாம் நடக்குதா? ஓ, இவங்களுக்கு வாய் செல்ல இருக்கட்டும், வாய் செல்லாமலே போகட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க வேணும், அவங்க போட்ட விதை தான் நம்மளை கனப்படுத்த போகுது. The more people throw stones at you, it becomes a seed. It becomes a seed. அவன் கல்லுன்னு நினைச்சு வீசுகிறான், அது கர்த்தர் விதையாக மாற்றுகிறார். உன் மேலே இருக்கிற கல்லெல்லாம் விதைகளாக மாறுது, அது மரமாகி கனி கொடுக்கிற ஒரு மரமாக நினைப்ப. That's going to be a honor. யோசேப்பை குழியில் தள்ளி விட்டாங்க, ஆனால் அவன் தான் இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றினான். தள்ளி விட்டவங்களே அவன் தான் காப்பாற்றினான். ஸோ பி தேங்க்ஃபுல். அட்லீஸ்ட் there is someone is there to notice you. உங்களை எவனாவது ஒருத்தன் கண்டு உங்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறான்னா உங்களுக்கு வேல்யூ இருக்குது, ஏதோ ஒரு வகையில் வேல்யூ இருக்குது. அதுதான் உங்களை வேல்யூ ஆக்க போகுது, வேல்யூபிளாக மாற்ற போகுது. ஸோ இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டாங்க, இவங்கெல்லாம் வாய் சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க கேரக்டர்ஸ் இல்லை, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, பிரச்சனையே இல்லை. பட் it is for good. It is for good. Hallelujah. Every stones, வீசுற எல்லா கல்லும் உன்னை கனப்படுத்துறதுக்காக அது விதையாக மாற்றுவார். Hallelujah.